வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நாம PHP அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். PHP அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா வெப்சைட் டிசைனிங் அதாவது வெப் டிசைனிங், வெப் அப்ளிகேஷன் பண்றது, இ-காமர்ஸ் வெப்சைட் பண்றது இது மாதிரியான அப்ளிகேஷன் ரிலேட்டடா அதாவது வெப்சைட் ரிலேட்டடான ஃபங்ஷனாலிட்டிக்காக இதை யூஸ் பண்றாங்க. நார்மலா ஜாவால எப்படி ஸ்ப்ரிங் பூட், ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி பண்றாங்களோ, அதே மாரி PHPயவும் நம்ம கத்துக்கிட்டோம்னா, அதுல லாராவெல் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் யூஸ் பண்ணி பண்றாங்க. இதுவும் இண்டஸ்ட்ரியல்ல இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள குடுக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான். இத கத்துக்கிறதுக்கு ரொம்ப பெரிய சின்டாக்ஸ் எல்லாம் பயன்படாது. நார்மலா இருக்கக்கூடிய புரோகிராமிங் இதே எனஃப் தான். இதுலயே புரோகிராமிங் கத்துக்கிறலாம். இதுலயே வெப்சைட் எப்படி டிசைன் பண்றாங்க, அதுல பேக் எண்ட் கூட எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த PHPல சொல்லுவாங்க. பொதுவா அந்த PHP நான் இந்த இன்ட்ரோடக்ஷன்ல அதிகமா பேச போறதில்ல. என்ன அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லிட்டு கான்செப்ட்டுக்குள்ள தான் நான் போகப் போறேன். PHPங்கிறது ஒரு ஜெனரல் பர்ப்போஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ன்னு சொல்றாங்க. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுறோம்ல, அது தனியா கம்பைலர்லாம் தேவையில்ல. அந்த ப்ரௌசர்லயே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த PHP சர்வர்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஆக்சுவலி அதுக்கு ஒரு கேட்வே இன்டர்ஃபேசிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள என்ன ஆகும்? கோடெல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிரும். நமக்கு ரிட்டர்ன் பண்ணி அப்ளிகேஷன்ல காமிக்கும். HTML இதா ஜெனரேட் பண்ணி. இதுல சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க? PHP இஸ் a general purpose scripting language generated towards web development. இதுக்கு தான் இட் வாஸ் ஒரிஜினலி கிரியேட்டட் பை டேனிஷ் கனடியன். இவர் தான் யாருன்னா புரோகிராமர் ராஸ்மஸ் லிடாஃப் அப்படிங்கிறவரு. இவர் என்னன்னா 1993 அந்த காலகட்டங்கள்லயே இவர் கொண்டு வந்துட்டாரு. அது ரிலீஸ்ட் இன் 1995 அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இப்ப PHPல பரவலா நிறைய ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் வந்துருச்சு. அப்ப PHPயை நம்ம இந்த கோர் லெவல்ல இதெல்லாம் நம்ம கத்துக்க போறோம். கோர் லெவல்ல கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் ஒர்க்குக்கு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க லாராவெல் இந்த மாதிரியான நிறைய PHP, கேக் PHP இந்த மாதிரி நிறைய இருக்காங்க ஃப்ரேம் ஒர்க் எல்லாம். அதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்ல பேக்கேஜ்ல நீங்க வேலை வாய்ப்புகளுக்கு போகலாம். ஸோ இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன்ல இது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். நார்மலா மற்ற லாங்குவேஜ் மாதிரி இது ஒரு வெப்சைட் டிசைன் பண்றதுக்காக தான் அப்படிங்கறத நம்ம இதுல பேசுறோம். அப்ப இதை எப்படி சர்வர் சைட்ல தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்ப சர்வர் சைடு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹவ் டு இன்ஸ்டால் எக்ஸாம் சர்வர் இன் லோக்கல். ஸோ அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுடைய கூகுள்ல டவுன்லோட் எக்ஸாம் ஃபார் விண்டோஸ் 11 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. என்ன மெஷின் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதுல அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸ் டாட் ஆர்க்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பர்டிகுலரா இந்த பேஜுக்கு உங்களுக்கு போகும். ஸோ அந்த பேஜுக்கு ஜஸ்ட் நான் மறுபடியும் போறேன். அது டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த பேஜுக்கு உங்களுக்கு போகும். டவுன்லோட் டாட் HTML பேஜ். இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லேட்டஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோட டவுன்லோட் பண்ண இடத்த நான் காமிக்கிறேன். இங்க நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இதை ஆஸ் யூஸ்வலா நார்மல் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுமோ அது மாதிரி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் ஆனா இந்த ஜஸ்ட் ஒரு டிரைவ் கிரியேட் பண்ற வரைக்கும் நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். என்னன்னா இதுல இது கேட்கும். எஸ்ன்னு கேட்கும். நீங்க ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். இந்த வார்னிங் சிம்பிள் வந்தாலும் ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட்னு கொடுங்க. நெக்ஸ்ட் இதுக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல நீங்க எந்த டிரைவ்ல சேவ் பண்ண போறீங்களோ அந்த டிரைவோட லொகேஷன் போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க என்ன டிரைவ் நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஃபோல்டரை நீங்க எடுத்துக்கிட்டு அந்த ஃபோல்டர்ல நீங்க அப் பண்ணிக்கலாம். அதாவது அன்பேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு நான் இப்போ இதை கேன்சல் பண்ணிடுறேன். பிகாஸ் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டி டிரைவ்ல என்னோட இ டிரைவ்ல நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸாம்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டர்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நீங்க ரன் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது என்னன்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். எக்ஸாம்பிள்ங்கிறது அவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நீங்க இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா எக்ஸாம்போட ஸ்டார்ட் அப்படின்னு ஒன்று, எக்ஸாம்போட கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதுல ஆல்ரெடி MySQL ரன்னிங்ல இருக்கு. இதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்க ஒன்ஸ் இந்த கண்ட்ரோல் பேனல் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அப்பாச்சி இந்த மாதிரி MySQL ஃபைல்ஸ் எல்லாம் மெர்குரி டாம்கேட் என்னென்ன வேணாலும் டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஒன்ஸ் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய PHP கோட அதுல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த பார்ட்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க எப்படி போறது, அந்த ஃபோல்டருக்குள்ள எப்படி கண்ட்ரோல் பேனல்ல ரன் பண்றது. நீங்க ஒன்ஸ் நீங்க உங்களுடைய கண்ட்ரோல் பேனல்ல டாஸ்க் பார்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க ரைட் கிளிக் பண்ணி பின் டு டாஸ்க் பார் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுக்கலாம். பின் டு ஸ்டார்ட் ஐ திங்க் ஐ ஆல்ரெடி ஆடட் ஆர் பின் டு டாஸ்க் பார். நீங்க டாஸ்க் பார்ல ஆட் பண்ணிக்கோங்க.
எனக்கு அது ஆகலைன்னு நினைக்கிறேன். லெட் மீ செக். ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரோல் பேனல் ஆல்ரெடி நான் வந்து பின் கொடுத்துருக்குறேன். நோ ப்ராப்ளம். நீங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் பின் டு டாஸ்க் பார்ல நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நேரடியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். தற்காலிகமாக நான் வந்து என்ன பண்ணுறேன், எப்படி நேரடியாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த PHP கோடை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். நன்றி நண்பர்களே.